அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம மக நட்சத்திர பாதங்களில் மக நட்சத்திர பாதங்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை ரத்ன சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சூரியன் ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாயினுடைய சாயல் அப்படியே இருக்குங்க. சூரியனோட வீடு சிம்ம ராசியில் இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திர அதிபதி வந்து கேது. இந்த முதல் பாதம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினோட வீடான மேஷ ராசியில் வருது. சரிங்களா? அப்போ இந்த 3 தன்மை தான் இந்த இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. அதாவது சூரியன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து தலைமை பண்பு அதிகமாக இருக்கும், அதிகார தருணை நிறைய இருக்கும், உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் வந்து கரெக்டாக அட்மின் பவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சூரியனோட காரகத்துவங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி இதெல்லாம் வந்து சூரியனோட சாயலில் இருக்கும். அதுவும் அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும், கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். ஒரு வாட்டி படித்தாலே இவங்க வந்து புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஒரு வாட்டி படித்தா இவங்க மனசில் ஈஸியாக நின்றுடும். அந்த ஒரு திறமை வந்து இவங்க அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த வருஷத்தை கற்றுப்பாங்க, நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஜீவ சமாதிகள்லாம் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னுவாங்க. இவங்க அறிவு ஞானம் அதிகமாகவே இருக்கும், அபாரமாக இருக்கும். அது ஒரு இருக்கும். செவ்வாயினோட சாயலும் இருக்கிறதுனால முன்கோபக்காரர், கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வந்து இவங்க வாய் பேசாது, இவங்க கை தான் பேசும். அத்தகைய தன்மைகள் இவங்க கோபம் வந்துச்சுன்னா அது மற்றபடியான சூரியனோட இதுவாக இருக்கிறதுனால கோபத்துக்கு வந்து அவங்கக்கிட்ட நிற்க முடியாது, சுத்தேட்டி தருவார்கள். மற்றபடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறமையானவர்கள் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக செய்வாங்க. சூரியனோட இதுக்கு தான் பர்ஃபெக்ஷன்னு, டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை நேர்த்தி இருக்கும், நிதானம் கரெக்டாகவும் இருப்பாங்க, சீக்கிரமும் செய்து முடிப்பாங்க. அது அந்த விஷயம் இவங்க வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இருக்கணும். அது வந்து இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. யார்கிட்ட ஒருத்தர் வேலை அவங்க தான் அந்த வேலை செய்யணும், வேறு யாரும் அதை செய்யக்கூடாது. அதுமாதிரி அந்த ஒரு இது வந்து இருக்கும் இவங்கக்கிட்ட. அதாவது ஆளுமை திறன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது வந்து அதிகார தோரணை, ஆளுமை திறன் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். இவங்களை வந்து ராஜதந்திரின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு திறமை மிக்கவர்கள். எந்த வேலையும் கரெக்டாக செய்து முடிப்பாங்க. யாருக்காக இதுக்கும் இவங்க கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். வீட்டில் குடும்பம் இவங்களாம் வந்து இவங்க உண்டு இவங்க குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல பாசமிக்கவர்களாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளை நல்லா நேசிப்பாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க. ஒழுக்கமானவர்கள். எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, ஓப்பனாக பேசிடுவாங்க. வெட்டு 1 துண்டு 2 அது மாதிரி தான் இவங்களுடைய வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்தளவு இவங்க செயல்லையும் அதேமாரி இருப்பாங்க, நேர்த்தியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த பார்த்தா டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி இப்போ கான்ட்ராக்டர்ஸ்லாம், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி இவங்க பார்த்தா உடனே வேறு சிலர் சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஹார்ட்வேர் ஷாப்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் டிவிஷன், இன்ஜினியரிங் இல்லையா, அந்த டிவிஷன்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே சொந்த தொழில் நிறையவே செய்வாங்க. டிம்பர்ஸு, ப்ளைவுட்ஸ் அண்ட் டிம்பர்ஸ் அந்த மாதிரி இதில் செய்வாங்க. பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 1ஆம் பாதத்தோட சிறப்பு குணங்கள். அடுத்தது இப்போ 2ஆம் பாதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க முதல் பாதத்துக்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள் சொல்லலாம். இவங்க வந்து எந்த ஒரு வேலையை வந்து நிதானமாக செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க. அதில் வந்து எந்தவித குறையும் இருக்காது, கரெக்டாக முடிப்பாங்க. அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல இவங்க கரெக்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. இவங்க வந்து கலகலப்பு பேர் வழின்னு சொல்லலாம். நல்லா சிரித்து பேசுவாங்க. இவங்க பேஸ்லேயும் வந்து ஒரு வசீகரம் இருக்கும். ஏன்னா இவங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரியன், கேது ப்ளஸ் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கும். ஸோ சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து பணங்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க. பணம் செலவு பண்ணுறவங்கள்ட்ட பற்றி கவலையும் பட மாட்டாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணமும் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சுன்னு இருக்கும். நல்லா சிரித்து பேசுவாங்க, எல்லாரையும் நட்பு பாராட்டுவார்கள். இவங்க ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் மேலே கோவம் வந்தால் விட அந்த கோவத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, மன்னித்து இது பண்ணுவாங்க. ஒருத்தர் தப்பு செய்தாலும் அவங்களை திருத்தி இந்த வேலை இப்படி செய்யணும் அப்படின்வாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இவங்க அவங்களுக்கும் மற்றவங்களும் சொல்லி தருவாங்க. இவங்களும் வந்து அந்த வேலையை வந்து திறம்பட செய்து முடிப்பாங்க. இவ்வளோ செய்கிறோம், ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு வேலை செய்யணும் அதில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. லாபத்து இருந்தால் தான் அது என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து இவங்க அந்த வேலையை வந்து எடுத்து செய்வாங்க. எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேர் ஊர் சுற்றுவாங்க, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல திறமையானவர்கள் தான் இவங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷன் டிசைனரு, இன்டீரியர் டிசைனரு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபிட்னஸ் ஜிம்மு, ஸ்பா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
நிறைய பேர் சொந்த தொழில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இதில் அதிகமானவே இதில் இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தாலும் நல்லா இப்போ கரெக்டாக முடிச்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி எல்லோரும் நட்பு பாராட்டுவார்கள். யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. இவங்க ஒருத்தர் மேலே இவங்க கஷ்டம்னா கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பக்குவமான மனசு உள்ளவர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். திறமையானவர்கள். நல்லா படிப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. அப்பா அம்மா கூட நல்லா நல்ல உறவுகளில் இருக்கும். எல்லோரையும் மதிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள்ட்ட அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எல்லோரும் நட்பு பாராட்டுவார்கள். எல்லாம் சகஜமாக பேசுவாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றிப்பாங்க. எந்த இடத்துல யார்கிட்ட எதை பேசணும் அதை பேசுவாங்க. அந்த ஒரு இது வந்து நேர்த்தி, பேச்சுத்திறன் எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் பார்க்கலாம். அடுத்தது இப்போ இந்த 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்காங்க. இவங்க வந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை வந்து ஒரு கால்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லலாம். அதாவது பட்ஜெட் பத்மநாபன்றது இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கரெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணுன்ட்டு யோசித்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் இருக்கா அப்படின்றத அதில் லாபம் இருந்துச்சுன்னா தான் அந்த வேலையை கரெக்டாக இறங்குவாங்க. இல்லைக்காட்டி இவங்க அந்த வேலையில் இறங்க மாட்டாங்க. இவங்ககிட்ட ஃப்ரீ சர்வீஸ் நாட் வேலிட் அப்படின்ற ஒரு போர்டே இவங்கக்கிட்ட இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு ஆதாயத்தோடு தான் செய்வாங்க. அதில் தனக்கு என்ன லாபம் இருக்குது, அது லாபம் இருந்தால் தான் அந்த வேலையை வந்து இறங்கி செய்வாங்க. மற்றபடி இவங்க வந்து பார்த்தோன்னா குடும்பம் இதெல்லாம் நல்லா இருப்பாங்க. கலகலன்னு நல்லா படிப்பெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க. நல்ல திறமையானவர்கள். அதாவது என்ன சொல்லலாம்னா எந்த ஒரு விஷயம் வந்து இவங்கள்ட்ட லேட்டஸ்ட் அப்டேட் அன்று முதல் இன்று வரை ஆன்மீகத்துலேருந்து அறிவியல் வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட எல்லாமே எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் கரெக்டாக நாலேஜ் அப்டேஷன் நிறையவே இருக்கும். கேள்வித்திறன், படிப்புத்திறன் எல்லாமே இவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. ஆடிட்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி பீப்புள்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க. இசைப்பிரியர்கள் இருப்பாங்க. லெக்சரர்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் நட்பு பாராட்டம். யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்து மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளுக்கு நன்மைகள் எல்லாம் நிறையவே செய்வாங்க. பிள்ளைங்கள் நல்லா வளர்ப்பாங்க. இவங்க ஒரு செயலில் வந்து ஒரு பேச்சு திறன், இவங்க பேச்சிலே ஒரு இது இருக்கும், திறமை. அந்தளவுக்கு வந்து பேச்சு சாதுரியம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா புதனோட சாயல் இவங்க இதில் இருக்கும். சூரியன் ப்ளஸ் கேது ப்ளஸ் புதனோட சாயல் இவங்களோட இதில் இருக்கும் இல்லையா. அதனால் ஆளுமைத்திறன் எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் நிறையவே கற்றுப்பாங்க. அதான் சொன்ன ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை இவங்ககிட்ட அப்டேஷனில் இருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன இருக்குன்றத எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை மிக்கவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான். மதிப்பு மரியாதை எல்லாம் நல்லா இருக்கும். எல்லோரும் நன்மை செய்வார்கள். நிறைய படித்தவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. ஜேர்னலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டு, லெக்சரர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆன்மீகவாதி நிறைய பேர் இருப்பாங்க. ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸ், பேங்கிங் செக்டார்ஸு இதில் படித்தவங்கலாம் வந்து இந்த இதில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 3ஆம் பாதத்தில் இருக்க சிறப்பு குணங்கள். அதுக்கப்புறம் இப்போ 4ஆம் பாதத்துக்கு போகலாம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாசம் மிக்கவர்கள் இவங்க. எந்த ஒரு வேலையும் வந்து கரெக்டாக செய்வாங்க. இவங்களுக்கு வந்து கேள்வி ஞானம் இவங்ககிட்டையும் அதிகமாக இருக்கும். சந்திரனோட அம்சம் இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு தாய்மை குணம் நிறைய இருக்கும். பாசம் மிக்கவர்கள் இவங்க. ஈவு இறக்கம் பார்ப்பாங்க. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க இவங்க. நன்மைகள்லாம் நிறைய செய்வாங்க. இவங்க வந்து பணன்றதை ஒரு பிரதமாக நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு இதுக்கெல்லாம் குடும்பம், பாசம், நண்பர்கள் இதுக்கெல்லாம் வந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி சொல்லலாம். அதுதான் வந்து இவங்க 4ஆம் பாதத்தை பிறந்தவங்க ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும். இவங்க வந்து பொது நல்லவாதிகள் தான். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க எடுத்து கொடுக்க தான வள்ளல்கள் தான் இவங்க. எல்லாருக்கும் நிறைய எடுத்து செய்வாங்க. நன்மைகள் எல்லாம் நிறைய செய்வாங்க. நல்லா படிப்பார்கள். இவங்க வந்து அடிக்கடி வெளியூர் போகிற பிரயாணங்கள் நிறைய இவங்க இதில் இருக்குது. இந்த ராசி இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி வெளியூர் நிறைய போவாங்க. வெளிநாட்டு மூலிமா இன்கம் நிறைய இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்க திறமையானவர்கள் தான். இவங்க மதிப்பு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும் இவங்களுக்கு. அரசியல் தலைவர் நிறைய பேர் வந்து இந்த இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீதி நேர்மையெல்லாம் பாராட்டுறவர்கள். இவங்க வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கும். இவங்க ஜீவ சமாதிலாம் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நன்மைகள்லாம் நல்லா செய்வாங்க. கோயில் தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க. கோயில் பக்தி, கோயில் சென்று வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து நட்பு பாராட்டுற நண்பர்கள் வட்டம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இவங்க இயற்கையாகவே இருக்குங்க. இவங்க தேடி போகணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய பாதத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் எல்லாமே.
அந்த ஒரு சிறப்பு குணாதிசயம் அந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்க தனக்கு இல்லைன்னா அப்புறம் எடுத்து அடுத்தவங்களுக்கு பரோபகாரவாதி இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில இதெல்லாம் வந்து இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சிறப்பு குணங்கள். ஓகேங்களா? இந்த 4 பாதத்தில் பிறந்த மக நட்சத்திரத்தோட இந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்களை இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த வரி இந்த மக நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.